மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் ராமாவரம் இல்லத்தை புனரமைக்கும் பணிகள் 95% முடிவடைந்துள்ளதால் அவரின் பிறந்த நாள் விழாவிற்கு முன்பாக மீண்டும் பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட உள்ளது. இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சென்னையை புரட்டி போட்ட மழைக்கு எம்ஜிஆரின் வீடும் தப்பவில்லை. வீட்டின் ஒரு சில பகுதிகளும் அவர் பயன்படுத்திய பொருட்களும் சேதமடைந்தன. வருகிற 17ஆம் தேதி எம்ஜிஆரின் 99வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அவர் வாழ்ந்து மறைந்த இல்லத்தை புனரமைக்கும் பணியை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த பணிகள் 95% முடிவடைந்துள்ளதாக கூறுகிறார் எம்ஜிஆரின் வளர்ப்பு மகள் சுதா விஜயகுமார். எல்லா வேலை செஞ்சு 1 வீக் to 2 வீக்ஸ்லயே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. காம்பவுண்ட் வால் மண்ணு ரேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க, கேட்டு, அப்புறம் லானு, அப்புறம் லைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. ஜானகி அம்மா சமாதி, அப்புறம் அன்னை சத்யா சேச்சாவோட அம்மாவோடைய கோவில், அப்புறம் எம்ஜிஆரோட கோவில் எல்லாமே அவங்க புதுப்பிச்சு தந்துட்டாங்க. அண்ட் பழைய மாதிரியே எதையுமே மாத்தாம பழைய மாதிரியே எம்ஜிஆர் வீடு எப்படி இருந்ததோ அதே மாதிரி அவங்க பண்ணி எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. எதிர்காலத்திலும் எம்ஜிஆரின் இல்லம் பாதிக்கப்படாத வகையில் வீட்டை சுற்றி கான்கிரீட் சுவர்கள் அமைக்கும் பணியும் முழுவீச்சில் தற்போது நடந்து வருகிறது. எம்ஜிஆரோட ராமவரம் தோட்டத்தில் வெளியே காம்பவுண்ட் வால் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மழையால சேதம் அடைஞ்சு போச்சு. அது எவ்வளோ வேகமாக பண்ணுறோமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 75% வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னும் 2 டேஸில் ஃபுல் வேலையை முடிச்சிருவோம். ஒரு 50-60 பேர்கிட்ட நாங்கள் வேலை செய்கிறோம். மக்கள் மனங்களில் நீங்கா இடம் பிடித்துள்ள எம்ஜிஆரின் ராமவரம் வீட்டை மக்களின் பார்வைக்கு விரைவில் அனுமதிக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சசிகுமார்.